காய் மக்களே பாருங்க, இன்னைக்கு நான் உங்களுக்கு இயற்கையான இந்த மரங்கள் அது செடிகள் எல்லாம் காட்டி கொண்டிருக்க போறேன். எங்கட வீட்டு வாசல் நான் உங்களோட சந்தி மட்டும் போறேன் காட்டிக்கொண்டு பாருங்க. என்ன மாதிரி காத்தெல்லாம் அடிச்சு நல்ல ஒரு குளிர்மையா இருக்குது. இன்றைக்கு இப்படி கதைச்சு எடுக்கணும்னு எனக்கு நல்ல ஆசை. எங்கட விட்ட வெளியெல்லாம் ஆக்கள் இருக்கிறதால நான் பெருசா மெயின் பண்றேன் இல்லை மக்களே. பாருங்க என்ன அழகா இருக்குன்னு சொல்லி, நல்ல அழகா இருக்குது. அங்கால பாத்தீங்கன்னு சொன்னா மாங்காய் எல்லாம் காட்டி இருக்கிறேன். சூப்பரா இருக்காது எங்கட வீட்டு மாமரம். எங்களை பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு பார்த்தாலே விளங்கும். எங்களை பாத்தீங்கன்னு சொன்னா இதுவும் ஒரு இதுதான், என்னது பலாமரம். இதுவும் ஒரு பலாமரம் தான் தெளிச்சு கொண்டு இருக்குது பாருங்க. எங்களை பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாம் இயற்கையோட நல்ல இதுல எல்லாம் பாருங்க. அந்த காத்துக்கு நல்ல பச்சை பசறுகளா தெரியுது பாருங்க, அந்த மாதிரி இருக்குது. இதுவும் ஒரு மரம் தானே, என்ன லாவுல் மரம் எல்லாம் நல்லா இருக்கு பாருங்க. இது பாத்தீங்கன்னு சொன்னா ஏதோ பேர் சொல்றது இல்லை, என்ன பேர் இந்த இதுக்கு? என்னது? மலைவேம்பா? மலைவேம்பு பாத்தீங்களா? இந்த யாருக்கு எல்லாம் பிடிக்கும் இந்த மல்லிகை பாத்தீங்களா? ஒரு பூவை நாங்க மணந்தாலே அந்த மாதிரி ஒரு வாசனையா இருக்கும். மல்லிகை, நல்ல செடி மல்லிகை பாத்தீங்களா என்ன அழகா இருக்குன்னு சொல்லி. இது பூ இல்லை மக்களே, இப்ப பூக்கே இல்ல. இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு காட்டையில நித்தியல் யானி. இது வெளியில தான் நிக்குது, எங்களை விட இல்ல. அதெல்லாம் நான் வெளியில காட்ட வந்தோம். பாத்தீங்களா நித்தியலி காணி பாத்தீங்களா? அது சின்ன பூ தான். மற்றது இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா வாங்க உங்களுக்கு மூங்கில் காட்டுறேன். மூங்கில், நல்ல ஒரு மூங்கில் நிக்குது. இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா மக்களே இது முருங்கை மரம் பாத்தீங்களா? முருங்கை மரம் பெருசா இலையெல்லாம் கொட்டி இருக்குது. இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா பப்பாசி பழத்தை காட்டுங்கோ. இந்தா பாத்தீங்களா பப்பாசி பழத்தோட நிக்குது பாத்தீங்களா எப்படி அழகா இருக்குண்டு. அந்த மாதிரி காயோட இருக்குது. கொண்டு பழுக்கிறதுக்கு தயாரா இருக்குது. எங்களோட ரோட்டு பக்கத்து வீடுதான் மக்களே. இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா மூங்கில் பாத்தீங்களா மக்களே? மூங்கில் என்ன மாதிரி அழகா இருக்குன்னு சொல்லி கொண்டு காட்டுங்க கிட்ட. பாத்தீங்களா நல்ல செடி. இங்களையும் காட்டுங்க ஃபுல்லா. சூப்பரா இருக்கு மக்களே, சூப்பரா இருக்கு. நல்ல பச்சை பருவம் எல்லாம் ஃபுல்லா காட்டுங்க. சூப்பரா இருக்கு மக்களே. அந்த மாதிரி இருக்குது மக்களே. இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா எங்கட சர்வோதயம், எங்கட தம்பியாட்ட சர்வோதயம், எங்கட சந்திலான் இருக்கு மக்களே. எங்களுக்கு இந்த டக்கன்று 3 கால் வைக்க எங்கட பாடசாலை கேட்ட தம்பியாட்ட இங்க பாருங்க. அவர் போறக்கு ரெடியா இருக்கிறார் பாருங்க. சர்வோதயம் பாலர் பாடசாலை இப்படி இருக்கு பாருங்க மக்களே. பாத்தீங்கன்னு சொன்னா நான் சந்திக்கு வந்துட்டேன். எங்கட வீட்டுல இருந்து இந்த 2-3 கால் வைக்க எங்கட சந்தி. இங்க பாருங்க சின்னவரை பாருங்க, சின்னவரை வீட்டோட போன. நான் வீட்டோட மாத்தவும் இல்லை, வேற இப்படி வந்துட்டேன். ஓகே பரவாயில்ல. இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா அடுத்த சந்தி, இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா அடுத்த சந்தி, அங்கால பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு வீடு இருக்கு. போப்ப மரத்து பேரும் நல்ல அழகா இருக்குது. இங்கால வீட்டின் தூரம் கிட்டத்தட்ட அதுதான் மக்களே. அதுலதான் அந்த சந்தி இருக்குதானே, அதுதான் போய்க்குள்ள போய் நிப்பேன், அதற்கு அடுப்பேன். இப்ப இதுலயே நாங்கள் என்ன சாப்பாடுன்னு சொல்லிட்டு போறோம். பாருங்க மக்களே, ஒரு மாதிரிக்கு இந்த பக்கத்துல நிக்கிறேன். என்னன்னு சொன்னா இன்றைக்கு என்ன சாப்பாடு பார்க்கறதுக்கு முன்னாடி இதெல்லாம் உங்களுக்கு காட்டிட்டு வருவோம் தான் காட்டிட்டேன். ஓகே மக்களே, நான் நல்ல சுவமா இருக்கிறோம், நீங்களும் நல்ல சுவமா இருக்கணும்னு சொல்லிக்கொண்டு இன்றைக்கு உங்களுக்கு என்ன சாப்பாடு செய்து காட்ட போறோம்னு சொன்னா நூடுல்ஸ், சிக்கன் நூடுல்ஸ் கொத்து, சிக்கன் நூடுல்ஸ் கொத்து தான் செய்து காட்ட போறோம். டக்குன்னு எனக்கு பேர் வேற இல்லை. சிக்கன் நூடுல்ஸ் கொத்து தான் இன்றைக்கு உங்களுக்கு செய்து காட்ட போறோம். இன்ட்ரெஸ்டாக இருக்கும், அதை பாருங்க, முழுமையா பாருங்க. இது ஒரு நல்ல ஒரு சாப்பாடு. கண்டிப்பா செய்ய தெரியாதாக்கள் எல்லாம் செய்து சாப்பிட்டு கொள்ளுங்க மக்களே. நல்ல ஒரு சுவையா இருக்கும் மக்களே. இவ்வளவுதான் பாருங்க. ஓகே மக்களே, யாராவது இந்த வீடியோக்குள்ள புதுசா பாக்குறீங்கன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனை ஒரு கிளிக் பண்ணிட்டு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. அது ஒரு வகையில் எங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும்னு சொல்லிக்கொண்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நாங்கள் தேவையான பொருட்களை பார்ப்போம். இப்போ நூடுல்ஸ் நான் ஒரு பேக்கெட் எடுத்துருக்கிறேன், பெரிய பேக்கெட். அதை நான் இப்போ பதத்துக்கு அவிச்சு வச்சிருக்கேன். நீங்கள் உங்கள் எல்லாருக்குமே நூடுல்ஸ் அவிக்க தெரியும் தானே, அதனால நான் இதை அவிச்சு எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ இதை மூடி விடுவோம் அங்கே இருக்கட்டுக்கு. இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் லீக்ஸ் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு இதே மாதிரி எடுத்துக்கொள்ளுங்க. நான் 3 சின்ன லீக்ஸ் எடுத்துருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா 3 கேரட் எடுத்துருக்கிறேன்.
அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் வெங்காயம் பச்சை மிளகாய். இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் சிக்கன் கோழி இறைச்சி எடுத்துருக்கேன். இதை வந்து பொறுத்து தான் போட போகிறேன். எல்லாம் கழுவி நீட் பண்ணி வச்சுருக்கிறேன். இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் மஞ்சள் தூள் தேவையான அளவு. இது வந்து மசாலா தூள் எடுத்துருக்கிறேன். அடுத்தது வந்து இது வெட்டு தூள் மிளகாய். மற்ற இங்கால தேவையான உப்பு. இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் இது சோயா சாஸ். இங்கால பார்த்தீங்கன்னா தக்காளி சாஸ். இப்போ வாங்க நாங்கள் முதல்ல சிக்கனுக்கு தேவையான இப்போ இதுகளை போட்டு மசாலா இதுகளை போட்டு பொரிச்சு எடுப்போம். இப்போ வந்து நாங்கள் சட்டியை வச்சு கொள்ளுவோம். நாங்கள் இறைச்சியை பொரிச்சு எடுக்க போகிறோம். அதுக்கு தேவையான அளவு எண்ணெயை விட்டு கொள்கிறேன் பாருங்க. இப்போ வந்து எண்ணெய் கொதிச்சு கொண்டிருக்குது. நாங்கள் இறைச்சிக்கு டக்குன்னு மசாலா பிரட்டுவோம். இதை வந்து நாங்கள் ஊற வைக்க வேண்டாம். உடனேயே நாங்கள் மசாலாவை பிரட்டி போட்டு பொரிக்க வேண்டியதான். இப்போ பாருங்க தனி மிளகாய் தூள். இது நம்ம முதல்ல சொல்ல இல்லை. தனி மிளகாய் தூள் அளவாக போட்டுக்கொள்வோம். பேருந்து நாங்கள் நூடுல்ஸ் கொத்து செய்யல வந்து வெட்டுத்தூள் தான் சேர்க்க போகிறோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கொள்கிறேன். இதுக்கு கொஞ்சமாக போட்டாலும் பிரச்சனை இல்லை. பிறகு நாங்கள் சேர்க்கிறது தானே. அடுத்தது வந்து மஞ்சள் தூள். மஞ்சள் தூள் கண்டிப்பாக சிக்கனுக்கு போட்டால் நல்ல ஒரு மணங்கணம் ஒன்றும் இருக்காது. கண்டிப்பாக போட்டுக்கொள்ளுங்க. போட்டுட்டேன் பாருங்க. இப்போ வந்து இதை நல்ல வடிவாக கலந்து விட போகிறோம். மெல்லிய தண்ணியோடு இருந்தால் தான் எங்களுக்கு அதை ஊறி நல்ல வடிவாக வரும். தண்ணி போடக்கூடாது பொரியக்குள்ள. ஓகே பாருங்க வடிவாக கலந்து போட்டு இதை நாங்கள் எண்ணெய் கோச்சி ஒன்றுக்கு போடைக்குள்ள காட்டுறேன். இப்போ வந்து எண்ணெய் நல்லா கொதிச்சுட்டுது. இப்போ நாங்கள் சிக்கனை போட்டுக்கொள்ளுவோம். இந்த எண்ணெய்க்கு ஏற்ற மாதிரிக்கு அளவாக போட்டுக்கொள்ளுவோம். கொஞ்சம் பெரிய பெரிய சிக்கன் துண்டா தான் வெட்டினான். நீங்கள் உங்களோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி வெட்டி கொள்ளுங்க. இப்போ வந்து பாருங்க நல்லா இது பொரியணும். 2 முறை நான் பொரிச்சு எடுக்கணும். இதை பொரிச்ச பாப்பம். ஓகே இது வந்து பொரியட்டுக்கும் பொரிஞ்ச ஒரு எந்த பருவத்தில் எடுக்கிறேன்னு காட்டுறேன். இதை நீங்கள் அவிச்சு போட்டு கூடி நீங்கள் பொரிச்சு கொள்ளலாம். நான் இந்த முறை அவிக்காமல் தான் பொரிச்சேன். அவிச்சு பொரிச்சா கொஞ்சம் சொப்டாக வரும். இன்னும் கொஞ்சம் சொப்டாக வரும். அதனால நீங்கள் அவிச்சு போட்டும் பொரிக்கலாம், அவிக்காமலும் பொரிச்சு கொள்ளலாம். அது பிரச்சனை இல்லை. இப்போ வந்து இது பொரிய விட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் பாருங்க. இன்னும் கொஞ்சம் பொரிஞ்சாதான் எங்களுக்கு அந்த உள்ளுக்குள்ளே வந்து இறைச்சி வந்து பச்சை இல்லாமல் இருக்கும். இன்னும் கொஞ்சம் பொரியெடுக்கும் பாருங்க. அரைத்திட்டத்துக்கு மேலே பொரிஞ்சிட்டுது பாருங்க. ஆகலும் மருவ பொரிக்கக்கூடாது. இன்னும் சொட்டால காட்டுறேன். இப்போ பாருங்க எங்களுக்கு இது பொரிச்சு முடிஞ்சது. இப்போ நான் இதை வந்து எடுத்துக்கொள்ள போகிறேன். பார்த்தீங்களா நல்லா அழகாக பொரிஞ்சிட்டுது பாருங்க. பார்த்தீங்களா பாருங்க கொஞ்சம் எடுத்துட்டேன் பொரிச்சு. மிச்சத்தையும் போட்டு உங்களுக்கு ஃபுல்லாக பொரிச்சு போட்டு காட்டுறேன் பாருங்க. போட போகிறேன். இப்போ வந்து நாங்கள் எல்லாம் சிக்கன் எல்லாம் பொரிச்சு முடிச்சுட்டேன். இப்போ வந்து பாருங்க இப்போ ரைட் சட்டியை வச்சு கொள்கிறேன். இது வந்து சூடாகட்டுக்கும் கொஞ்சம் இந்த ஈரமேருக்கு கொஞ்சம் சூடாகட்டுக்கும். சூடாகினதும் நாங்கள் எண்ணெயை விட்டுக்கொள்வோம். நல்ல புது எண்ணெயும் விட்டு கொள்ளலாம். விரும்பினா நான் வந்து சிக்கன் பொரிச்ச எண்ணெய் தான் கொஞ்சமாக கிணக்க விடையில கொஞ்சமாக தான் விட போகிறேன். சட்டி வந்து காயட்டுக்கும். இப்போ வந்து சட்டி நல்லா காஞ்சிடுது. இப்போ வந்து நாங்கள் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கொள்கிறேன். கொஞ்சமாக விட்டா சரி. எங்களுக்கு இந்த வெங்காயம் வதங்கி லீக்ஸல் வதங்குறதுக்கு தான். இப்போ வந்து எண்ணெய் வந்து கொதிக்கணும் பண்ணிடல. சட்டி ஏற்கனவே சூடு ஆயிட்டுது. இப்போ வந்து நாங்கள் வெங்காயத்தை போட்டுக்கொள்கிறோம். முதல் வாங்கோ பாருங்க. இந்த வெங்காயம் வந்து கிணக்க வதங்க கூட ஒரு அரைத்திட்டம் வதங்கட்டுக்கும். அதுக்கு பிறகு நாங்கள் மிச்சம் போடுறதுல போட்டுக்கொள்ளுவோம். இப்போ வந்து எங்களுக்கு வதங்கினா காணும் வெங்காயம் பாருங்க. இந்த கட்டில் வச்சு பச்சை மிளகாய் போட்டுக்கொள்கிறேன். அந்த 2-3 பச்சை மிளகாய் சும்மா ஒரு டேஸ்ட்டுக்கு போடுறேன். அடுத்ததாக வந்து லீக்ஸையும் போட்டுக்கொள்கிறேன் பாருங்க. இது வந்து நல்ல வடிவாக மடங்க வேணும். கிணக்க மடங்க தேவையில்லை. லீக்ஸ் வந்து ஒரு அளவான வதங்கினா காணும் எங்களுக்கு. இப்போ வந்து இந்த லீக்ஸ்க்கு வந்து நான் உப்பு தேவையான அளவு போட போகிறேன். இப்போ வந்து நாங்கள் போட்டுக்கொள்ளுவோம். இப்போ இந்த லீக்ஸ் பச்சை தண்ணியாக இருக்கக்கூடாது. அப்போ கொஞ்சமாக நாங்கள் உப்பும் அளவான உப்பு போட்டு நான் அதோட மஞ்சள் தூள் தூளையும் போட்டு ஒருக்கா நாங்கள் வடி வாயில ஒருக்கா வதக்கி விடுவோம். இது வந்து ஒரு கால் மடங்கட்டுக்கும். அதுக்கு பிறகு நாங்கள் கேரட்டை போட்டுக்கொள்ளுவோம். முட்டையும் இதுக்குள்ள விட போகிறோம். நான் முட்டையை அதில் சொல்லாமல் விட்டுட்டேன். 2 முட்டை வடிவாக உடைச்சி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் விட்டுக்கொள்வோம். இது கொஞ்சம் மடங்கட்டுக்கும் இந்த லீக்ஸ். இப்போ வந்து எங்களுக்கு லீக்ஸ் வந்து வதங்கிட்டு பாருங்க. எங்களுக்கு காணும் இந்த பருவம்.
இதுக்குள்ள வந்து ஒரு 2 கொத்து கருவேப்பிலை 2 கொத்து 2 பேரா அது சும்மா ஒரு கொத்து கருவேப்பிலைன்னு சொல்லலாம். அதையும் போட்டுக்கொள்கிறேன். அதோட வந்து கேரட் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் உங்களுக்கு. கேரட்டு போடுறதுக்கு முன்னம் நாங்கள் ஒரு காய் இதுக்குள்ள நடுவில் வந்து முட்டையை ஒரு கால் விட்டு வறுத்தெடுப்போம். பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். இந்த 2 முட்டை எடுத்து அடித்து வச்சிருக்கேன். இப்போ இதை ஊற்றி கொள்கிறேன் நடுவில். இப்போ வந்து இதை வடிவா நாங்கள் இப்படி சேர்ற மாதிரி கிளக்கி கொண்டிருக்க வேணும். இதுதான் எங்களுக்கு நல்ல வடிவா வரும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த முட்டை எல்லாம் வடிவா வந்து எங்களுக்கு வறுத்து கொண்டு வந்துட்டுது. இதே கட்டத்தில் வச்சு நாங்கள் கேரட்டை போட்டுக்கொள்வோம். அதையும் வடிவா நாங்கள் வறுத்து விடுவோம். கேரட்டு வந்து கடுமையாக எங்களுக்கு தேவையில்லை. இப்போ வந்து இதுக்குள்ளே வந்து நான் இப்போ வெட்டுத்தூள் மசாலா தூள் எல்லாம் போட போகிறேன். பாருங்க மசாலா தூள் எல்லாத்தையும் போட்டுக்கொள்கிறேன். கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன் நான். அடுத்தது வந்து வெட்டு மிளகாய் தூள் அதையும் போட்டுக்கொள்கிறேன். பாருங்க உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கொள்ளுங்க. இப்போ எங்களுக்கு காணும். இப்போ வந்து எங்களுக்கு போட்ட உப்பு ஏற்கனவே காணாது. நாங்கள் நூடுல்ஸையும் போட்டு வடித்தது தானே, அதால் இப்போ முதல்ல நான் லீக்ஸுக்கு போட்டேன் நான், அதுவும் காணாது. இப்போ வந்து கொஞ்சமாக உப்பு போட்டுக்கொள்கிறேன். வடிவா நாங்கள் வதக்கி விடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு நல்லா தயாராகிடுது. பார்த்தீங்களோ எங்களுக்கு சரியான பதமாக எங்களுக்கு வந்துடுது. இப்போ வந்து நாங்கள் சிக்கனை போட்டுக்கொள்வோம். பார்த்தீங்களா சிக்கனை பொரிச்ச சிக்கனை பாருங்க. இது வந்து எங்களுக்கு பொரிஞ்சது தானே. இதில் வந்து எங்களுக்கு ஒன்றுமே செய்ய தேவையில்லை. இதில் ஒன்றும் வேக தேவையில்லை. வேக தேவையில்லை. இப்போ வந்து நாங்கள் நூடுல்ஸை போட்டுக்கொள்ளுவோம். இந்த நூடுல்ஸ் வந்து பாருங்க அந்த உருந்து தெண்டவாளில் வருது. இப்படி இருக்கணும். நீங்கள் போடக்குள்ள நல்லா உருந்து நல்லா இதமாக வர வேணும். இதை வந்து நாங்கள் கிண்டி கொள்ளுவோம். இப்போ வந்து நாங்கள் வடிவா பாருங்க இந்த நூடுல்ஸை பார்த்தீங்களா நல்லா உறுதியாக இருக்குது. இதை வந்து நல்லா வடிவா நாங்கள் கிளந்து விட வேணும். இப்போ வடிவா கிளந்து விட்டுட்டு இதுக்கு மேலால் சோயா சாஸ் தக்காளி சாஸ் விட போகிறோம். பார்த்தீங்களா உங்களுக்கே தெரியும் நல்ல ரதமாக வருது. பார்த்தீங்களோ இதில் சிக்கன் தான் கூட போட்டிருக்கிறேன். இந்த சிக்கன் எல்லாம் கடிச்சு இந்த நூடுல்ஸோட சாப்பிட சும்மா அந்த மாதிரி இருக்கும். இப்போ வந்து இதுக்குள்ள நாங்கள் மெல்லிசா நீங்கள் இந்த சோஸை விடாமலும் விட்டு சாப்பிட்டு கொள்ளலாம். நாங்கள் வந்து உங்களுக்கு ஒரு டேஸ்ட் வேணுமென்றதுக்காக டேஸ்ட் தான் இப்படியே சாப்பிட்டாலும் டேஸ்ட் தான். உங்களுக்கு அதை விட சின்ன ஆளுக்கு கொஞ்சம் விருப்பம் சோஸ் விட்டுறேன்டா அளவாக நான் விட்டுக்கொள்ளலாம் சோஸை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் சோயா சாஸ் அதையும் கொஞ்சமாக விடுறேன். நான் கணக்கு அப்படியில் பாருங்க கொஞ்சமாக தான் விட்டுக்கொள்கிறேன். எங்களுக்கு காணும். இப்போ வந்து நாங்கள் இதை வடிவா கிண்டி எடுப்போம். பார்த்தீங்களா உங்களுக்கே தெரியும் சூப்பராக இருக்குது. பார்த்தீங்களா உங்களுக்கே தெரியும் அந்த மாதிரி ஒரு நூடுல்ஸ் கொத்து செஞ்சுட்டேன். இதை வந்து கறி நூடுல்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவாக நான் செய்து போட்டு கொண்டிருப்பேன். அதுவும் இன்னிலியண்ட டேஸ்ட் சிக்கன் கறி ஆக்கி போட்டு அதை வந்து நாங்கள் இப்படி விட்டு கொத்துறது தான் கறி நூடுல்ஸ். இது வந்து உங்களுக்கு சிக்கன் பொரிச்ச நூடுல்ஸ். பார்த்தீங்களா இப்படி அழகா இருக்கண்டு உங்களுக்கே பார்க்க தெரியும். இந்த சிக்கன் துண்டுகளை பார்த்தீங்களானே. ஓகே எங்களுக்கு இப்போ இது வந்து ரெடி ஆயிட்டுது. பார்த்தீங்களா உங்களுக்கே பார்த்தா விளாங்க. பார்த்தீங்களா அந்த உறுதி மாதிரி வருது. சும்மா வாசமண்டா கமக்குது. கிட்டத்தட்ட நாங்கள் 2, 3, 4 கிழமைக்கு மேலே நாங்கள் மச்ச சாப்பாடு சாப்பிட இல்லை. இங்கே பார்த்தீங்களோ நல்ல ஒரு டேஸ்டாக இருக்கும். அப்படியே கிண்டவே வேக விடுற மாதிரி இருக்கும் மக்களே. உங்களுக்கு பார்க்குறவங்களுக்கும் அப்படி தான் இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி செய்யுங்கோ. செய்து சாப்பிட்டு பாருங்கோ. இதே மாதிரி ஒரு டேஸ்ட்டும் இல்லை. ஓகே எங்களுக்கு இதெல்லாம் கிண்டி முடிஞ்சுது. கொத்து போட்டு முடிஞ்சது. நான் இவ்வளவு தான் என் வேலை. கொத்து கரண்டின்றது எனக்கு இது 2 அச்சமண்டா இப்படி மிளக்கறியண்டா வேற வச்சுக்கிறேன். ஓகே இவ்வளவு தான். இனிமேல் நாங்கள் எப்படி டேஸ்டாக இருக்குன்னு சாப்பிட்டு பார்ப்போம். இப்போ வந்து நாங்கள் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டோம். இங்கே வந்து இருக்கிற சின்ன பிள்ளைன்னா எங்கள்ட அஸ்வின் குட்டி இவரெல்லாம் இருக்கணும். பாருங்கோ சிக்கன் இவருக்கு போட்டு கொடுப்போம். ஓகே நாங்கள் சாப்பிட்டு சொல்லுங்க. தம்பி குட்டிக்கு என்ன வேணும்? சிக்கன் போட்டு
சாப்பிட நீங்கெல்லாம் சொல்லணும், என்ன பார்த்தோன்னு கேட்கக்கூடாதா? ம், தம்பி சாப்பிடுங்க, சாப்பிட்டு சொல்லணுமா? நீங்கள் இதில் வச்சு சாப்பிடுங்க. இங்கால பார்த்தீங்கன்னா எனக்கு போடுறேன். இப்படி ஒரு டிஷ் வந்து இங்கே சரியான விலைண்ணா. எப்படி இருக்கு விலை? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இல்லை எப்படி இருக்கு விலைன்னு கேட்குறேன். விலை ஓகே, என்ன வேணாங்க? இது வந்து சரியான இல்லை, இது இதை கேட்குறேன், கொத்த கேட்குறேன், நூடுல்ஸ் கொத்த. நூடுல்ஸ் நல்லா இருக்கு, கட்டிக்காரன் நல்லா இருக்கா. அது சாப்பிடுது. இப்போ வந்து நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போம். இப்போ நல்ல உறுதியாக வருதுண்ணா. ஒன்றோட ஒட்டான் நல்ல உறுதியாக வருது. இந்த இறைச்சி எல்லாம் நல்லா பதமாக பொறுத்தபடியாக சாப்பிடக்கூடிய இருக்கிறாங்க. என்ன சொல்றது, நல்ல டேஸ்டாக இருக்கு, ஒரு குறையும் சொல்லிடாது. சும்மா அந்த மாதிரி தாங்களாக்கா. நான் தான் சாப்பிட வண்டையும் சொல்கிறதா, அங்கே சாப்பிட கதைக்கணுமா? நல்லா இருக்கு உண்மையா. எல்லாரும் சொல்லுவாங்க அந்த செய்த கையுக்கு மோதிரம் போடணுமோ காப்பு போடணுமோ. இது நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு காப்பு போட வேண்டியது. எல்லாம் நல்லா இருக்கு, சூப்பரா. தம்பி சாப்பிடுவோம். அவருங்க அதை எடுத்து கொடுங்க. அந்த நீங்க அதை விட்டு எலும்பு வேற தானே வேற. ம், சரி சரி, அதை வச்சுட்டு சாப்பிடுங்க. 100 சாப்பிடுங்க, எடுத்து வைங்க. தம்பி எல்லாம் சாப்பிடுவார், அவர் கழிக்க மாட்டேன் கரெக்ட் எல்லாம். அப்பா எடுத்தாரு, நீங்க சாப்பிடுவோம். ரைட், ஓகே மக்களே, நல்லா இருக்கு, சூப்பர். உண்மையா ஒரு நல்ல ஒரு சுவை உண்டு. இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக செய்து சாப்பிடுங்க, நல்ல டேஸ்டாக இருக்கு. தூள் எல்லாம் நல்ல அளவா போட்டிருக்கேன், வெட்டு மிளகாய் இதுகள் எல்லாம் சூப்பர் சூப்பர் மக்களே. இப்படியே நாங்கள் காட்டிக்கொண்டு சாப்பிட்டு கொண்டு வந்தோம்னு சொன்னா வீடியோ இது வந்து கூடிடும் மக்களே. நாங்கள் வீடியோ முடிச்சு கொள்ள போறோம். அவர் சாப்பிட்றாரு, அவர் மோக்கையா நல்லா இருக்கா? ஓகே மக்களே, எல்லாரும் கேட்கறீங்க, காய் சொல்லி விடுங்க, காய் என்ன சொல்லுங்க. ஓகே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்கன்னு கேளுங்க. இருக்கு கேட்கணும். எப்படி இருக்கிறீங்களாம் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே மக்களே, நாங்க வீடியோ முடிச்சு கொள்ள போறோம். லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. இன்னும் ஒரு நல்ல வீடியோல சந்திக்கிறோம். பாய்.